ಇನ್ನ ಕೊಯಂಬತ್ತೂರಿನಲ್ಲಿ ಜನರೇನು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾವ ಪಾರ್ಟಿಗೆ ತಮ್ಮ ಬೆಂಬಲವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಅಣ್ಣಾಮಲೈರವರ ಹವಾ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಕೇಳೋಣ. ಸರ್, இப்போ எந்த பார்ட்டி வருதுங்க, எந்த லீடர் வராரு? அண்ணாமலை கேரண்டியா? கேரண்டியா, அவர் கரெக்டாக நேர்மையாக இருக்காரு, அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, வந்தால் வாய்ப்பு இருக்கு. வேலை பண்ணிருக்காரா அண்ணாமலை? வேலை அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் எப்பவுமே பிஜேபி வந்தது கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் தான் எப்பவுமே வருவாங்க. எப்பவுமே இது வரைக்கும் வந்ததே இல்லையே. எனக்கு இங்கே என்னன்னு அது புரியல. ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே கூட்டம் கூட வாய்ஸ் கேட்பாங்க. என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணாலும் சான்ஸ் இல்லை சார். நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் வாய்ப்பு. எப்போவுமே எல்லா ஏரியாவிலும் அவருக்கு தான் வாய்ப்பு. கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க. பசங்களோட ஓட்டு பூரா கம்ப்ளீட்டாக விழுகும். சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க இல்லைங்க, 18 வயசு, அவங்களோட ஓட்டு பூரா விழுகும். மேக்ஸிமம் அதுதான். ரெண்டாவது மேக்ஸிமம் ஏடிஎம்கேக்கு ஒரு சான்ஸ், டிஎம்கேக்கு ரெண்டாவதாக வருவார், மூணாவதாக வரும் டிஎம்கே. ஃபர்ஸ்ட் பிஜேபி தான் சான்ஸ். 33% இருக்குது. நேற்று கணக்கு எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் கணக்கெடுக்கும் போது சொல்லியிருக்காங்க. கோவையில் பிஜேபி தான் ஒரு சான்ஸ். பிஜேபி சூர் 33% இருக்குது. இது பசங்களோட ஓட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. 18 வயசு, 20 வயசு, அந்த மாதிரி வயசுல எடுத்திருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது ஏடிஎம்கே கோவையை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே கோட்டை, அது ஒரு சான்ஸ் இருக்கு. காசு எல்லாம் கொடுக்குறாங்களா, மேக்ஸிமம் பசங்களோட ஓட்டு அப்படியே சாலரியே ஒழுகும். ஓப்பனாகவே சொல்கிறேன், நேற்று போய் கணக்கு எடுத்துருக்குறாங்க, நாங்களாம் கூட போனோம். ஒவ்வொரு ஏரியாவில் கணக்கு எடுக்கும்போது 18 வயசு 20 வயசுங்கும் போது அந்த இதில் சாலரியே எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நானே அண்ணாமலைக்கு தான் போடுவேன். நான் ಬಿಜೆಪಿಯಲ್ಲಿ இருக்கிறேன், ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಅಣ್ಣಾಮಲೈಗೆ தான் போடுவேன். ಅನುಕ್ಷಣದ ಸುದ್ದಿಗಳಿಗಾಗಿ ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಹೊಸ ಸುದ್ದಿಗಳ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಗಾಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ಲೇಟೆಸ್ಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ಗಾಗಿ www.vistaranews.com ವೆಬ್ಸೈಟ್ಗೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಅಂಗೈಯಲ್ಲೇ ಜಗತ್ತಿನ ಸುದ್ದಿ ತಿಳಿಯಲು ವಿಸ್ತಾರ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ ಆಪ್ ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡಿ.